அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிளாக்மெயில் அரசியல் செய்கிறது டெல்லி, கூட்டணிகளை மிரட்டி கட்டமைக்கிறது டெல்லி என்று விமர்சனம் செய்திருக்கிறார் முதல்வர் திரு ஸ்டாலின். கூட்டணி முயற்சியை மேற்கொண்டாலே டெல்லி வந்து விடுகிறது, கலைத்து விடுகிறது அப்படின்னு தாவேகாவுடைய மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக தாவேகா ஆட்டத்தில் டெல்லி என்ன காய்களை நகர்த்துகிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், ஸ்டாலின் சொல்றதுல பிளாக்மெயில் அரசியல் அப்படின்னு சொல்றதுல உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தக்கூடிய கட்சி திமுக. அதிமுக பாஜக கூட்டணி இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தொடர்பாக தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியின் தலைவரும் பேசுகிறார். திரு செங்கோட்டையனும் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். டெல்லி தான் நாங்க கூட்டணி அமைக்காம தடுக்குது அப்படின்னு சொல்றாருல. உண்மையிலேயே கள யதார்த்தத்தை தான் பிரதிபலிக்கிறாரா திரு செங்கோட்டையன்? செங்கோட்டையன் அவர்கள் பேச்சு கொஞ்சம் நுட்பமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சார். ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் பெரிய அளவுல பாஜகவை விமர்சிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் இருந்துட்டு வரக்கூடிய நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் இப்படியான ஒரு விஷயத்த குறிப்பிடுறார். அது ஒரு பக்கம் இருந்திருக்கலாம் சார். இப்ப அவர் அமமுகவெல்லாம் மனதில் வைத்து சொல்றாருன்னே வைத்துக் கொள்வோமே. பட் தமிழக வெற்றி கழகத்தோட மிக முக்கியமான விருப்பமான சாய்ஸா இருந்த கட்சியே காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் திமுக விட்டு பிரிந்து போகணும், யாரு கூட போகணும் அப்படின்னு தான் டெல்லியே விரும்புறாங்க. சோ அப்ப அவர் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்திலையுமே பாஜகவை ஒரு குற்றம் சாட்டு சொல்ல வேண்டுமே என்பதற்காகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. பட் முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து நிச்சயமா அதுல உண்மை இருக்கிறது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது அவங்க தாவேக்கா முயற்சி பண்ணது நமக்கே பகிரங்கமாக தெரியும். விஜய் அவர்களுடைய அப்பா எஸ் சந்திரசேகரே அழைப்பு கொடுத்தார், பல பேர் அழைப்பு கொடுத்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி நேர்ல போய் பார்த்தாரு. இவ்வளவும் செய்தது அவர்கள் மிக மிக ஆழமாக நம்பியதை காங்கிரஸ் நம்மளோட வரணும், இழந்து போனவங்களுடைய அதிகாரம் வேண்டாமா, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாமான்னு எஸ் சந்திரசேகர் போன்றவர்களே பேசிவிட்டாங்க. சோ அப்ப காங்கிரஸ் திமுகவை விட்டு எப்ப வெளியேறும் அப்படிங்கறதுதான் பாஜக கண்குத்திப்பாமா காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது என்பது அவர்களால ஒரு தனித்த ஒரு அணியை உருவாக்க முடியல. அந்த இயலாமையை அவர் பாஜக பக்கம் நகர்த்துற ஒன்று. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்களே கடைசியா அந்த அணியில கட்சியில சேருவதற்கு முன்பு யாரை பார்த்துட்டு வந்தார்? அமித்ஷா அவர்களை தான் சந்தித்து விட்டு வந்தார். சோ அப்ப அதையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப முதல்வர் அவர்கள் சொல்றது என்பது உள்ளபடியே வந்து அவர் தொடர்ச்சியாக அதை சொல்லி வருகிறார். டெல்லி வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது இன்னைக்கு நேற்று இல்ல. ஏற்கனவே கடந்த 2011 காலகட்டங்கள்ல திமுகவே இதை அனுபவித்திருக்கிறது. அப்ப டெல்லி வந்து இப்படியான பாலிடிக்ஸ் பண்றது, பவர் பாலிடிக்ஸ் பண்றது, அதன் மூலமா சீட் பேரத்தை வலிமைப்படுத்துவது என்பது தமிழ்நாடு மாதிரியான பிற மாநிலங்கள்ல தொன்று இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் இது என்ன பண்ணாலுமே மீண்டும் களம் வந்து முதல்வர் அவர்களால திமுக எதிர் ஒரு பாஜக அலைன்ஸ் அப்படி என்பதாகத்தான் கட்டமைக்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. திமுக எதிர் அண்ணா திமுக என்கிற புள்ளியிலிருந்து மீண்டும் திமுக தங்களுக்கான ஒரு வெற்றி ஃபார்முலா 2019, 21, 24 அந்த புள்ளியில நகர்த்துறாங்க அப்படிங்கறத தான் உள்வாங்கிக்கொள்ள. கொஞ்சம் பின்னாடி போவோமே. ஒரு 8 மாதங்கள் பின்னாடி போனோம்னா தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்துது. துணை முதல்வர் வரைக்கும் பேசுறாங்க. கணிசமான தொகுதிகளை கொடுப்பதற்கு கூட அதிமுக முன் வருகிறது அப்படிலாம் செய்திகள் கசிந்த நிலையிலேயே திடீர்னு ஒரு நாள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுது. தனியார் ஹோட்டல்ல திரு அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணி அறிவிப்பை வெளியிடுகிறார். சில வாரங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு வரை திரு எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு அழுத்தமாக பேசின திரு தினகரன் திடீர்னு ஒரு நாள் கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய அமைச்சிருக்கக்கூடிய அதிமுக பாஜக பேசாத நிலையில இவரே நான் வந்து என்டிஏ கூட்டணியில சேர போறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து கொள்கிறார். இதற்கு பின்பாக டெல்லி இல்லவே இல்லை அப்படின்னு முற்றிலுமா தவிர்த்திட முடியுமா? காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற 2 நகர்வுகளையும் சேர்த்து பார்ப்போமே. ஆமா, நிச்சயமா டெல்லி பின்னால் இருக்கிறது. அழுத்தங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த அழுத்தங்களுடைய பெயர்ல தான் ஒரு கூட்டணி அமைகிறது. நீங்க பட் அவங்க அழுத்தமாக அமைத்த கூட்டணி எங்கேயுமே தோல்வியும் தழுவலையில. நீங்க ஒரு மகாராஷ்டிரா முன்னுதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டா, ஆந்திரால பவன் கல்யாண் போன்றவர்களை உள்ள கொண்டு வந்து ஒரு அணியாக அமைத்ததா இருக்கலாம். எங்கேயுமே அவர்கள் அது மாதிரி தோல்வியாக தழுவுனதில்லை என்பதையும் ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் காட்டிதான் இணைத்திருப்பாங்க. பட் அழுத்தம் இருக்கிறது. மிதமிஞ்சி அழுத்தத்தினாலதான் இந்த அணி நீங்க 2024 உதறி தள்ளிவிட்டு போறாங்க. இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதறி தள்ளிவிட்டு போறாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நிற்கிறார்.
ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜய் அவர்களுடைய கட்சி வந்திருந்தா நீங்க டிடிவி அந்த அணிக்குள்ள போயிருக்க மாட்டார். அப்ப பாஜக அந்த இடத்துல சில கைகரியங்களை செய்யறாங்க. பட் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேகா, அவர்கள் பெரிதாக மற்ற கட்சிகளை ஈர்க்கிறதுக்கான வேலையும் செய்யல. திமுக குற்றம் சொல்வது அல்லது தாவேகா குற்றம் சொல்வது என்பதை தாண்டி தமிழக வெற்றி கழகமே இன்னும் இறங்கி வந்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கணும், வெளிப்படையான சில விஷயங்களை பேசியிருக்கணும். அதை எதுவுமே அவர்களும் முன்னெடுக்கல அப்படிங்கறதான் பாக்குறேன். பேசும் திரு பெருமாள்மணி, திருமண வீடு, தேநீர் விருந்து, விமான நிலையம், பொது நிகழ்ச்சிகள், எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா எங்க யாரு எப்படி சந்திப்பாங்க தெரிஞ்சும் தெரியாமலும் கண்ணும் காதும் வச்ச மாதிரி ரகசிய சந்திப்புகள், வெளிப்படையான சந்திப்புகள் அப்படின்றது நமக்கு தெரியும். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில தாவேகா தலைவரோ திரு விஜயோ இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்களோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி இருக்கிறார்கள், ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ பொது இடங்கள்லயோ அப்படின்னு ஏதாவது ஒரு செய்திகள் வந்துருக்கா? எங்க காதுக்கு வராம இருந்திருக்கலாம், உங்க காதுக்கு வராம இருக்காது, அப்படியேதான் வந்திருக்கா? இல்லங்க, அவங்க அதை ரொம்ப ரகசியமா வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இன்னமுமா? ஆமாங்க. ஏன்னா யாரோட பேசுறாங்க அதை? இல்லைங்கய்யா, அவங்க யாரோட பேசுறோம் அப்படிங்கிறதே ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பிராண்ட் விஜய், ஐயா விஜய் மேலதான் இந்த மொத்த விஷயத்தையும் கொண்டு போறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒன்று, இப்போ சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ் அல்லது சீசன்டு பார்ட்டிஸ், ஆண்ட கட்சிகள் அல்லது ஏற்கனவே இங்க அரசியல் செய்கிற கட்சிகளுக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்வதோ முறிவதோ அவங்களுக்கு ஒரு சிக்கலே இல்லை. அது அவங்களுடைய இதற்கு முந்தைய நிகழ்வுகள்லையும் நடந்திருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனை அவங்க எடுக்கிறாங்க. கண்டிப்பா கணிஞ்சிரணும் பேச்சுன்னு ஒண்ணு நடந்தது அப்படின்னாலே, இப்போ நீங்க இவ்வளவு பாருங்களேன், நீங்க காங்கிரஸ் எவ்வளவு இணக்கமான ஒரு குரலை தாவேகாவை நோக்கி செலுத்துறாங்க. ஃபீலர்ஸ் அனுப்புற மாதிரி தானே. ஐயா ராகுல் காந்தியே ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல தமிழ் கலாச்சாரத்தோட அந்த சிக்கலை இணைத்து பேசுறாரு. ஆனா அதற்கு கூட இவங்க ஒரு நன்றி சொல்லலையே. அப்போ அவங்க என்னன்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாவே நமக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஐயா நாஞ்சில் நன்றி சொல்லாதது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அவங்க எதையுமே எந்த லீடுமே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நன்றிங்கிறது அந்த இடத்துல ஒரு அவங்க சொல்றதுக்கு நம்ம ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒண்ணு தானே. இல்ல, கரூர் துயர சம்பவம் தொடர்பா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறார், சட்டமன்றத்துல பேசுறார். அதுக்குமே எந்த எதிர்வினையும் ஆற்றல் இல்ல. எதிர்வினை விட்டுரும். நீங்க சொன்ன பெரிய வார்த்தை நன்றி, அது கூட சொல்ல, அடிப்படை வார்த்தை நன்றி, அதுவே சொல்லல. ஆமாங்க, அதுவும் ஸ்ட்ராட்டஜியா? ஆமா, அவங்க அப்படிதான் போறாங்க. ஏன்னா நம்ம அந்த பிராண்ட் விஜய்ங்கிறது எந்த இடத்துலயுமே வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இப்போ இதே விஷயங்கள்ல தான் ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா விஜய் அவர்களை சந்திச்ச அந்த இடத்துல அந்த முதல் நிகழ்வு எப்படி இருக்குன்னு அவர் விளக்கும் போது சொன்னாரு, நான் அவரை தம்பின்னு தான் அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணேன், ஆனா மேடையில நான் அவரை தலைவர்னு அட்ரஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப நீங்க தமிழ் மேடை பேச்சு மரபுக்குள்ள ஐயா நாஞ்சில் சம்பத் மாதிரி ஒருவர் அவரை தம்பின்னு அட்ரஸ் பண்றது கூட இன்னும் அந்த திராவிட மரபுக்குள்ள அது நிக்க தான் செய்யும். ஆனாலுமே கூட அந்த கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஐயா விஜய ஒரு பிராண்டா நம்ம கொண்டு போயிடணும், அதுல எந்த ஒரு பிசுறு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதோட ஒரு பாகமா தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம யாரோட பேசுறோம், யார் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அனுப்புறாங்க, அல்லது நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு ஃபீலஸ், அவங்க ஒரு சைலன்ஸை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைக்கிறாங்க. இப்போ இதை நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு கொஞ்சம் நாகரிகமான ஒரு வார்த்தையா, கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வேர்டா அதை பயன்படுத்துறீங்க. திரு சாமிநாதன் அதை தாவேகாவுடைய இயலாமை, அதைத்தான் திரு செங்கோட்டையன் வெளிப்படுத்துறாரு. டெல்லி எல்லாத்தையும் கலைக்குது, டெல்லி நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினா அதுல தலையிடுதுன்னு சொல்றது இயலாமைன்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க, இதுல நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கலைக்கிறது சேர்க்கிறதுங்கிறதுலயே இப்ப யாருக்குமே இல்லை. அரசியல் கட்சிகள் இன்றைக்கு எப்படி இயங்குறாங்கன்னா, என்ன லாபம், பரஸ்பரம் என்ன லாபத்தோட அடிப்படையில் தான் கூட்டணிகள் அமையும். பொதுவாகவே தேர்தல் கூட்டணிகள் பரஸ்பரம் என்ன லாபம் அப்படிங்கிறது தான். அதுல வேணா நமக்கு தெரிந்த விஷயங்கள் சில இருக்கலாம், தெரியாத விஷயங்கள் சில இருக்கலாம். ஆனா எல்லா கூட்டணிகளுமே ஒரே ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் அமையும், அது பரஸ்பர லாபம் என்ன அப்படிங்கிற அடிப்படையில். நீங்க டைம் லைன் பாருங்க, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக தாவேகா கூட்டணி அமையல. ஆமா, நிச்சயமா இல்ல அஇஅதிமுக தாவேகா கூட்டணி நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். இல்லங்கய்யா, அது அது ஊகமாக கிளப்பப்பட்டதை தவிர அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. பேசினாங்கல்ல, அதிமுக தரப்புல தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினாங்க. இல்லையா, அதனாலதான் நான் சொல்றேன். அழைத்தார்கள். ஐயா இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இணைச்சு பாருங்க. இப்போ
அப்படி பேசுனாங்களா இல்லையாங்கிறத தாவேகா எங்கேயுமே உறுதிப்படுத்தலை, அஇஅதிமுகவும் எங்கேயும் உறுதிப்படுத்தலை. எங்க கூட பேசுனாங்கன்னு பவன் கல்யாண் மாடல் வரைக்கும் சொல்லிட்டாங்கல்ல. இல்லைங்கய்யா, அது ஊகமாக. அதனாலதான் நான் சொல்றேன். அது இல்ல என்ன யூகம், வாங்கன்னு அழைச்சாச்சு. யார் கூப்பிட்டா? ஆர்பி உதயகுமார் ஐயா. இப்ப இவங்க தானே சொன்னாங்க, அவங்க என்ன எதிர்வினை? அதுதான் நானும் சொல்றேன். இப்ப நீங்க எந்த தரப்புன்னு விட்டுருங்க, எதிர்பார்க்கப்பட்டது அதிமுக தாவேகா அதுதான். இப்ப இல்லையா, நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இப்ப ஒருவேளை அன்னைக்கு அஇஅதிமுகவோட அந்த குரலுக்கு தாவேகா வந்து சரினோ வேண்டானோ ஒன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஆனா நீங்க எந்த விஷயத்தை வேணாலும் அடுக்குங்க. இப்படி இப்படி ஒரு ஊகமாக கிளம்பின இவங்க போறாங்க அவங்க போறாங்க, இவங்க வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்துலையுமே இன்றைக்கு காங்கிரஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு அமைதியா தான் இருக்காங்க. அந்த அமைதியை வந்து நண்பர் சுவாமிநாதன் பலவீனம்னு சொல்றாருன்னா அது அவருடைய நிலைப்பாடு. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அதிமுக ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க, தினகரன் ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு, காங்கிரஸ் ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னா ரிசீவிங் எண்டில் இருக்கக்கூடிய தாவேகா தரப்புல இருந்து எந்த விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலைன்னு தான் அவர் சொல்றார். நீங்க அதிமுக களத்திலே இல்ல, செமிஃபைனல்லையே அதிமுகவை நாங்க ஜெயிச்சிட்டோம்னு பேசிட்டோ, களத்திலேயே சம்பந்தமில்லாத பாஜக பற்றி நீங்க விமர்சனம் பண்ணிட்டோ, எந்த விதமான சமிஞ்சையும் நீங்க தினகரனுக்கு கொடுக்காமலோ ஒரு கூட்டணியை கட்டமைச்சிட முடியுமா? தாவேகால அதை உருவாக்கிட முடியுமா? இல்ல கூட்டணியே வேண்டாம் அப்படின்றத அவங்க வெளிப்படையா எங்கேயாவது அறிவிச்சாங்களா? எதுவுமே இல்லையே. இல்லையா, கடைசியா இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, வராத நிலையில, யாரும் வராத நிலையில ஐயா கூட்டணி முடிவாகிறதுக்கு இன்னும் கால நேரம் இருக்கு. என்னன்னா இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அவங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு அமைதியை வந்து கை கொள்றாங்க. அந்த அமைதியை என்னை போன்றவர்கள் ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறோம், நண்பர் சுவாமிநாதனை போன்றவர்கள் அது ஒரு இயலாத நிலை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துலயும் ரியாக்ட் பண்ணலங்கிறது தான் இதுவரைக்கும் தாவேகாவோட ஸ்டாண்டு. ஒரே ஒரு விஷயம், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணியா வந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம களங்கான ரெடி ஆகிறோம் அப்படிங்கிற அளவில் அவங்க களத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துறதா தான் நான் பாக்குறேன்னு தவிர, பேசாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க திரு செங்கோட்டையன் வந்து எந்த விதமான பேச்சும் இல்லை, நாங்க முயற்சியெல்லாம் பண்றோம் பண்ணலைங்கிறது குறித்தெல்லாம் அவர் எந்த விதமான தங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் சொல்லலை, வெளிப்படுத்தல, ஆதங்கத்தை வெளிப்படுத்தலைன்னா பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ற மாதிரி பிராண்ட் விஜயை மட்டும் அவங்க நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே தேவையில்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, வந்தா வரட்டும் வரலைனாலும் பரவாயில்ல வெளிப்படையாக பேசுகிறார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன பிறகும் யாரும் வந்து சேரல, நாங்க முயற்சி எடுத்தா டெல்லி கலைக்குதுன்னு அவர் பேசுறாருல, அந்த ஆதங்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயா இப்ப அந்த செங்கோட்டையன் ஐயாவோட உரையை வந்து அஇஅதிமுக இருந்து பிரிந்து சென்ற 2 பேர் இருக்காங்கல்ல, ஐயா ஓபிஎஸ் மற்றும் ஐயா டிடிவி, இவங்க சென்ட்ரிக்கா தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா செங்கோட்டையன் ஐயா வந்து தாவேகால இணைவதற்கு முன்னால மதுரையில இருந்து ஐயா பசும்பொன் வரைக்கும் அவங்களோட தான் அவங்க பயணம் பண்ணாங்க. அப்போ ஐயா செங்கோட்டையன் அளவில் அந்த ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதற்கான ஒரு பதிலாகத்தான் நம்ம அதை இணைச்சு பார்க்க வேண்டியதா இருக்க தவிர, மற்றபடி தாவேகாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது அவங்க யாரை சந்திக்கிறாங்க, யாரை சந்திக்காம இருக்கிறாங்க, எந்த கட்சியோட பேசுறாங்க, இது எல்லாமே இதை குறித்து தாவேகா அபிஷியலா எந்த விதமான அறிவிப்பையோ, அந்த மௌனம்ங்கிறத நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன். ஓகே திரு பிரின், இது தாவேகாவோட ஸ்ட்ராட்டஜியா இல்ல தாவேகாவுடைய இயலாமையா? அதாவது வந்து தாவேகா வந்து ஏப்ரல் மாதம், கடந்த ஏப்ரலுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே பேசியிருக்கோம். டெப்டி சீஃப் மினிஸ்டர் 80 சீட்டு இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அப்போது அந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டது, மறைமுகமாக பேசப்பட்டது. அது தாவேகால மறுக்கலைன்றதுக்காக அது பேசலைன்னு சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து வந்து உதயகுமார் பேசினது, நீங்கள் சொன்ன விஷயங்கள், அப்புறம் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது எல்லாமே அதோடைய ஒரு தொடர்ச்சியாக தாவேகாவை எப்படி கூப்பிடணும். ஈவன் பாஜகவில் அலைன்ஸ் சேர்ந்த பிறகு கூட ஏடிஎம்கே எப்படியாவது அவங்க இழுக்கணும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே தாவேகாவோட சேர்ந்தா பெட்டர். என்னென்னா அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃபெயில்டு அலையன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாஜக அப்படின்னு. 21 வந்து பாஜக, அதிமுக, பாமக, அன்புமணி 3 பேர் இருந்தாங்க. இப்போது தினகரன் அதில் சேர்ந்திருக்கார். ஸோ தினகரன் சேர்ந்திருக்கிற விஷயத்தில் பார்க்கும்போது தினகரன் மட்டும்தான் புதுசாக சேர்ந்திருக்கார். அந்த ஃபெயில்டு அலையன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பாஜக, அதிமுக ரெண்டும் சேர்ந்தது, அது வந்து அது ஒரு அலையன்ஸ். அப்புறம் அதிமுக பாஜகவோட பாமக அன்புமணி சேர்ந்தது.
அது எப்படி சேர்ந்ததுன்னா, அப்போ அந்த 21 அலையன்ஸை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஷரில் வந்து அதிமுகவை கொண்டுறீங்க. அதிமுக எந்த இடத்துல கொண்டுறீங்கன்னா தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிற சூழலில் தான் அதை கொண்டுறீங்க. அவர் அங்கே போகிற சூழலில் தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ப்ரெஷர் கொடுத்து இவர் டெல்லி போகிறார், 4 காரில் ஏறி போகிறார். கேட்டால் நான் அதிமுக ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரு. போய் இவரை பார்க்குறாரு. நான் அலையன்ஸ்லாம் பேச வரல, நான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே தமிழ்நாட்டில் மீண்டும் என்டிஏ ஆட்சின்னு இவர் ட்வீட் போடுறார். அமித்ஷா ட்வீட் போடுறாரு. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏடிஎம்கே அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏதோ ஒரு அழுத்தத்தில் தான் அவங்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த சமயத்தில் அவங்க எடுத்த விஷயங்கள் என்ன, தாவேக்காவை எப்படி நம்ம கூட்டணி கூப்பிட்டு வந்துடலான்னு அவங்க 2 பேர் முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த பிள்ளையார் சுழிலாம் போட்டாச்சுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு அழுத்தத்தில் நடந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட சேரப்போகிற சூழலில் செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை வந்து இழுத்துட்டாங்க, ஆள் பிடிக்கிற மாதிரி இழுத்துட்டாங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். அவருக்கு தாவேக்காவுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பிளாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திமுகவுக்கோ தாவேக்காவுக்கோ போகக்கூடாது, பேசாமல் இருந்தாலும் இருங்க, நீங்கள் அந்த சைடு போகக்கூடாது, என்டிஏக்கு வரீங்களோ வரலையோ அது வேறு விஷயம். ஏன்னா தினகரன் ஓட் பேங்கை வந்து ஓபிஎஸும் வந்தால் தான் தினகரன் ஓட் பேங்கை கொண்டு போக முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை அப்படி இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் இப்போ ஓபிஎஸும் அங்கே தாவேக்காக போகக்கூடாது. அதனால செங்கோட்டையோட பேச்சில் தெரியுது, நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தாலுமே டெல்லி வந்து உள்ளே வந்துருதுன்னு ஒரு கோயம்புத்தூரில் போன வாரம் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அதிமுக கூட்டணி உருவானதுலையும் பாஜகவுடைய அழுத்தம் இருக்கு, தாவேக்கா கூட்டணி உருவாகாம போனதுலையும் பாஜகவுடைய பிரஷர் இருக்கு. எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்காங்க தாவேக்கா. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எல்லாத்துக்கும் அமைதியாலாம் இல்லை. அவங்க நேற்று ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, கூட்டணி வரப்போது. நேற்று ஒரு செய்தி வந்தது இல்லையா, முந்தானத்தை உடனே மறுத்தாங்களா இல்லையா ராஜ்குமார், அந்த இவரு கொள்கை பரப்பு செயலாளர் உடனே மறுத்தாரா இல்லையா? எஸ்ஆர்சி வந்து காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்தாரு இல்லையா? உடனே தாவேக்கால இருந்து மறுத்தாங்களா இல்லையா? மறுத்தாங்க. நேற்று இவரு நிர்மல் குமார் மறுத்தாரா இல்லையா? அப்போ தேவையான விஷயத்துக்கு மறுக்கிறீங்கல்ல, அப்போ அதெல்லாம் ஏன் மறுக்கல? தாவேக்காவுக்கு பேச்சு, அதிமுக பேச்சு, ஓபிஎஸ் பேச்சு எல்லாமே இருந்ததுல. அதுதான் செங்கோட்டையன் வெளிப்படுத்தினார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின போது அவங்க உள்ள வந்து பூந்து ஆள தூக்கின்னு போட்டாங்க அப்படின்றதான் பாயிண்ட் அங்கே. அப்போது உங்களுக்கு தேவையான போது நீங்கள் மறுப்பீங்க, யாரையும் நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணலை, எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலைன்னு நீங்கள் ராமதாஸ் விஷயம் வந்தபோது நீங்கள் அறிக்கை விடுறீங்க. எஸ்ஆர்சி சொன்ன போதும் அதுக்கும் ஒரு அறிக்கை விடுறீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான போது அந்த அறிக்கை விடும்போது அதெல்லாம் உண்மை. ஆனால் வந்து அப்போ நடந்ததெல்லாம் உண்மை இல்லையா? அப்போ நடந்ததெல்லாம் உண்மைதான். அதுக்கு நீங்கள் மறுக்கலைன்றதா வேற விஷயம். என்னன்னா அவங்க பிடிச்சுன்னு போயிட்டாங்க, ஆளை பிடிச்சுன்னு போயிட்டாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, வெளியில் சொல்ல முடியல. அதனால நீங்க கம்முன்னு சைலண்டா போயிட்டீங்க. இல்ல நோக்கம் என்ன? அப்போ இவ்வளவு அழுத்தம் கொடுத்து ஒரு கூட்டணியை உருவாகாம பாத்துக்கணும் அப்படின்னா திரு விஜயை பார்த்தோ இல்ல தாவேக்காவை பார்த்தோ அச்சப்படுறாங்களா? தாவேக்கா ஏடிஎம்கே ஓட்டு எடுத்துட்டு போகணும்னு பயப்படுறாங்க சார், வேற ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கே ஓட்டு அது ரொம்ப எடுத்துட்டு போகணும். இப்போ இன்னைக்கு சி ஓட்டுற கருத்துக்கணிப்பில் பாருங்க 15% வரையும் அவங்க ஓட்டு வாங்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் ஆகஸ்ட்டுக்கும் இது ஆகஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ரெண்டுத்துலையுமே குறைஞ்சிருக்கு. அதிமுக 4% குறைஞ்சிருக்கு, திமுக 3% குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போது போக செங்கோட்டையெல்லாம் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏடிஎம்கே ஓட்டை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால வந்து விஜய் வந்து பலமாகக்கூடாது, அவர் கூட்டணி யாரும் அவர் கூட சேரக்கூடாது, அவர் தனியாக நிற்கிறது பெட்டர் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈவன் அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக சர்வே எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா தனியாக நிற்கணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த 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 வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் சர்வே நிறைய எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் தனியாக நிற்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தனியாக நின்னா வந்து அவர் வந்து ஸ்பாயில் பண்ணுவார். ஈவன் டிஎம்கே கூட கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்டை எடுத்துன்னு போவார், ஏடிஎம்கே ஆதரவு ஓட்டுகள் நிறைய எடுத்துன்னு போயிடுவார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் அவரை வந்து எந்த அளவுக்கு வீக்கெண்ட் பண்ணணுமோ, அவர் யாரும் அவர் கூட சேராது இருக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் யாரையுமே சேர விடாமல் கரெக்டாக பார்த்து ஆளை தூக்கிடுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, திரு கோட்டீஸ்வரன், ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஒரு கூட்டணியை அமைக்கிறதன் மூலமாகவோ இல்லை இன்னொருத்தர் வலுப்பெற்றிடக்கூடாது அப்படின்னு அந்த பக்கம் போகிறதை தடுக்கிறதன் மூலமாகவோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏதாவது பெரிய லாபம் ஏதாவது கிடைச்சிடப்போ தான் என்ன? நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளோட தன்மை பாருங்க. அழுத்தம், ப்ரெஷரு, மனவேதனை, பிளாக்மெயிலு, டெல்லி, இதில் எங்கேயுமே வந்து மக்கள் பிரச்சனை, மக்களோட தேவைகள், ஆட்சி வேணுமா, ஆட்சி மாற்றம் இருக்கணுமா, ஆட்சி தொடரணுமா அப்படிலாம் இல்லை. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, டெல்லி வந்து பாஜக இல்லை காங்கிரஸ் எல்லா காலத்துலையுமே அவங்க வந்து ஒரு சில அரசியல் அழுத்தம் இல்லை அரசியல் முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இது வந்து புதுசு கிடையாது. உதாரணத்துக்கு மத்திய பிரதேசில் ஐயா சிவராஜ் சிங் சௌஹான் தான் வந்து முதலமைச்சராக வருவார், ஆல்ரெடி 2 வாட்டி முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை வைத்து தான் ஒரு தேர்தலே சந்தித்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் புதுசாக வந்து அங்கே வந்து மோகன் யாதவ்னு ஒருத்தரை யாருன்னு தெரியாது.
தெரியாத ஒருத்தர் எடுத்து வந்து முதலமைச்சராக போட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பிஜேபி பண்ணியிருக்கு. இப்போ ஒரு அடிப்படையில் ஒரு கட்சிக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அது கட்சிக்குள்ள பண்றாங்க, அவங்க கட்சிக்குள்ள பண்ணிக்கிறாங்க, அவங்க கட்சிக்குள்ள பண்ணிக்கிறாங்க. அடிப்படையில் ஒரு கட்சிக்கு ஒரு அரசியலுக்கு எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மக்களோட தேவைகள், மக்களோட பிரச்சனைகள், இல்லை மக்களோட நம்பிக்கை, இந்த மூணுமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான், மக்கள் நலன். இதுக்குள்ளேயே வந்து ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி கவர் ஆகிடும். அதாவது மக்களோட கோபமும் கவர் ஆகிடும், மக்களோட நம்பிக்கையும் அதில் கவர் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும். இரண்டாவது ரொம்ப முக்கியம் எதுனா கட்சியோட கட்டமைப்பு. இப்போது உங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் இல்லாமலே கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தத்தையும் மக்கள் அரசியலையும் பேசி கட்சி கட்டமைப்பை வச்சு ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஆனால் தாவேக்காக்கு இருக்கிற ஒன்று இந்த மூன்றாவதாக இருக்கிறது அந்த பிராண்டு, முதல்வர் முகம். இந்த ஒன்று தான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கிற விஷயம். அதை வச்சுக்கிட்டே அவங்க எல்லா அரசியலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி வந்து தலையிட்டு வந்து கெடுத்து விட்டுச்சு. சரி, டெல்லி தலையிடுது, கெடுக்குது. டெல்லி கெடுக்கிறவரெலாம் நீங்கள் ஏன் கெட்டு போகாமல், நீங்கள் என்னன்னா பாலா? டெல்லி வந்து ஒரு லெமன் வந்தோன்னா தயிர் ஆகிடுவீங்களா? நீங்கள் கெடாமல் இருக்க வேண்டியதானே? ஏன் அமித்ஷா டெல்லியிலேருந்து புறப்பட்டு வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் என்ன குழந்தைங்களோட சேர்த்து கில்லி தாண்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்களா? அரசியலுக்கு வந்துட்டீங்க, கூட்டணி அமைக்கணுன்றது ஒரு அடிப்படை. இது கூட தெரியாதா? இது கூட தெரியாமல் என்ன அரசியல் பண்ணுறீங்க? இங்கே தானே இருந்தது, அதிமுக சும்மா தானே இருந்தது. சரி, இப்போ கூட என்ன கெட்டு போச்சு? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி இல்லாமல் இருக்குது. ஐயா பெரிய ஒரு மருத்துவர் ராமதாஸ் அவரும் தனியாக தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு. இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி இது பண்ணுங்களேன். இதுக்கும் டெல்லி தான் காரணமா? எதுக்கு? அதாவதுங்க, மக்கள் வண்டியில் போகிறாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட இருக்குது, வரிச்சுமை அதிகமாக இருக்குன்னா டெல்லி காரணம். இன்சூரன்ஸ் காசு அதிகமாக போகுது, மக்களோட பணம், வரி தீவிரவாதம் இந்த நாட்டில் இருக்குன்னா டெல்லி காரணம். நீட்டு பிரச்சனை வந்தது, காங்கிரஸ் கொண்டு வந்தது, பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு விலக்கு தரலன்னா டெல்லி காரணம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பிஜேபி மேலேயே போட்டுக்கிட்டு இருந்தா இது வந்து சுலபமான அரசியல். பிரச்சனை தாவேக்காவோட பேச்சு நடத்துறாங்க, ஒரு வேளை சேர்ந்தாலும் சேரலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை வரும்போதே உடனடியாக அதிமுக பாஜக கூட்டணி அமையுது. தினகரன் வலுவா எதிர்க்கிறாரு, எப்படியும் தாவேக்கா தான் போவாரு அப்படின்னு ஒரு சூழல் உருவான சமயத்துல பார்த்தா அவரே யூட்டர்ன் அடிச்சு இந்த பக்கம் என்டிஏல வந்து இணைகிறாரு. இதற்கு பின்பாக எந்த அழுத்தமும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அழுத்தம் எல்லா கட்சியிலும் இருக்கும். அதிமுக பின்னாடி அழுத்தம் இல்லை, பிஜேபிக்கு வந்து அது அழுத்தமே பண்ணாத ஒரு கட்சி அப்படியெல்லாம் நான் சொல்றதுக்கு, நான் வந்து அந்த கட்சியிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி அழுத்தமோ அதே மாதிரி கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி போய் பார்க்குறாங்க பாருங்க, அதுவும் அழுத்தம் தான். ஆனால் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு வந்து அழுத்தம், நமக்கு வந்து அது கூட்டணி பரஸ்பரமாக போகிறதுன்னு. இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோவப்படுறாங்களே, கிட்டத்தட்ட பத்திரிகையாளர் நீங்கள் தான் அவசரப்படுறீங்க, இன்னும் நேரம், அதுவும் அழுத்தம் தான். அதாவது மற்றவங்களுக்கு வந்தால் அது வந்து கரெக்டு, தங்களுக்குன்னு வரும்போது நிலைப்பாடு வேற வேற ஒவ்வொரு கட்சி எடுக்கும். அழுத்தம் இருக்குன்னா அழுத்தம் இருக்கும் சார், அதுலலாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எதிர்கொள்வதற்கு தாவேக்கானால முடியலன்றீங்களா? இயலாமை என்ற வார்த்தையை வந்து பேசணும். ஐயா கூட சொன்னாரு, சகோதரர் என்ன சொன்னாருன்னா இயலாமைன்னாரு, அது முயற்சியை எடுக்கல அப்படின்னு. இப்போ இயலாமையை நாங்க பிரித்து எதுனா இயல்பாகவே ஆமை போல பொதுமையா செய்யறது கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆமை அமைதியாக இருந்து கடைசியில் எப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சதோ அந்த மாதிரி ஆகுதா, இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிற முயல் ஜெயிக்க போதா அப்படின்றது மக்கள் கூடுறேன். ஆனால் அடிப்படையில் இவர் இயல்பாகவே எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. விஜய் அவர்கள் இந்த நொடி கூடங்க ஒரு கட்சியை கூட, ஒரு சின்ன கட்சி விஜய் அவர்களை நம்பி சேர்த்துருக்கலாம் இல்லையா? இப்போ தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கோங்க, அண்ணன் வேல்முருகன் இருக்காரு, அவரை சந்திச்சு யாரோ ஒரு 2 பேர் அமிச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல. அவர் என்ன, எனக்கு வந்து 30 சீட்டு கொடுங்க, 2 ராஜ்யசபா கொடுங்க நான் கேட்க போறாரு? வேல்முருகன் இதுக்கு முன்னாடி அப்படி எதனா கேட்டிருக்காரா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஒரு காலத்துல அண்ணன் தம்பி எதனா பழகிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க? ஏன்னா இவர் அந்த பிராண்ட் நேம் சொன்னார் பாருங்க சார் அழகா, அவங்க வந்து அதை தான் ஸ்ட்ராட்டஜின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கினாங்க. முதலமைச்சரா எடுத்த உடனே வரோம், அப்படியே முதல்வராக வரும். இந்த படம்லாம் கதை கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பேலாம் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சீன் எடுத்து சொல்லுவாங்க, சார் ஓப்பனிங் வைக்கிறோம் சார், பெரிய பிரச்சனை சார், அப்புறம் பார்த்தா ஒரு அமைதி, திடீர்னு பார்த்தா நீங்கள் முதலமைச்சராக வரீங்க சார், அப்படியே ஒரு எடுக்கிறோம். அந்த மாதிரி யாரோ சொல்லிக்கிறாங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இல்லை ஒர்க் அவுட் ஆயிருக்கே. எப்போ இந்த இந்தியாவுடைய சி ஓட்டர் கருத்து கணிப்பில் 15% வந்து என்னன்னா 15% வாங்கியிருக்காங்க. 15% வாங்கிட்டு 15%க்கு என்ன 150 எம்எல்ஏ கிடைக்குமா சார்? மொதல் கட்சியாக ஜெயிக்கணும்னா 40% வெற்றி வேணும் சார். பல்முனை போட்டுனா குறைஞ்சபட்சம் 35 வேணும். 30% வாங்கினீங்கன்னா இரண்டாவது கட்சி இல்லை எதிர்கட்சி சார். இது வந்து எந்த கட்சி வாங்குதோ அதை நம்பர் எடுத்து, இது கணிதத்துக்கும் கட்சிக்கும் வந்துட்டு எந்த கட்சி எவ்வளோ வாங்குதோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 15%க்கு என்ன போஸ்ட் கிடைக்கும் அதை சொல்லுங்கள்.
ஆமா, சி ஓட்டர்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னும் 3 மாசம் இருக்கே எலெக்ஷன். இன்னும் ஓகே, அப்படி வரீங்க நீங்க. அதாவது இது எங்கிருந்து நமக்கெல்லாம் இது வருதுன்னா 20ல இருந்து 24 போய் 30 போய் 34 போய் 40 ஆனாங்க பாருங்க. கேட்டா 40% எப்படி வந்ததுன்னா 2.25 கோடி ரேஷன் கார்டுக்குது, வீட்டுக்கு 1 கோடி இருக்குன்னு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சரி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, 17% ஓட்டு வாங்க போறேன்றாரு. அப்போ அவர் கணக்கு பிரகாரம் பார்த்தா அவர் ஒரு 70-80 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாரு. அதிமுக 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா, திமுக 2 கோடிக்கு மேலேயே போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஆளுகின்ற கட்சி அவங்க ஒரு 2 கோடி, வன்னிய சொந்தங்கள் ஒரு 1 கோடி இருக்கும், அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த், இப்படி எல்லாம் போட்டால் தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 25 கோடி வருது. கேட்குறான், நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம். அதனால அதாவது இன்னொன்று, அந்த தொழில் என்னன்றது எனக்கும் தெரியும், இந்த சர்வேக்கு அதெல்லாம். ஏன்னா நானும் அதில் ஈடுபட்டிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன், ஒரு பத்திரிகையாளர் தெரியும். நிறைய நேரத்தில் நேர்மையா நம்பிக்கையா எடுத்தவங்க அந்த ரிசல்ட் தப்பா போய் லைவ்லயே அழுததெல்லாம் இருக்கு. அதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அதுல ஒரு சில பாராமீட்டர்ஸ் இண்டிகேட் கரெக்டா வரும், ஒரு சில பாராமீட்டர் தப்பா வரும். அது மக்கள் பார்வைக்கு இன்னைக்கு ஒரு நாள் பேசு பொருள். அதை வச்சுக்கிட்டு நாங்க அப்பவே 5% இன்னும் 3 மாசம் இருக்குது, அதாவது 3 வருஷம் உழைச்சி 15%, அடுத்த 3 மாசத்துல 10% எடுத்து 45% ஆகி ஜெயிச்சிருவீங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பிராண்ட் விஜய் மட்டும் போதுமானதானா? பிராண்ட் விஜய் மட்டும் தான் இந்த 15% கொண்டு வந்து சேர்த்துருக்கு பெர்சன்டேஜையும். சரி, அவ்வளவுதான் வரும், வெறும் பிராண்டுக்கு அவ்வளவுதான் வரும். நான் சொன்ன பாருங்க, அந்த முன்னாடி 2 காரணி, கட்சி கட்டமைப்பு, அதுல கூட்டணி, அதுக்கப்புறம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், இல்ல மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் பேசுறது, எதுவுமே பண்ணாம பிராண்டுக்கு என்ன வருமோ அவ்வளவுதான் சார் வரும். சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் அதுல என்ன சொல்ல வரலன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கிறேன்னு சொல்றாங்களா, அமைதியா இருக்கிறது, அது வேற பாவம். ஐயா பெருமாள் மணி அவர்களும் கண்டிப்பா வாழ்த்தணும். ஏன்னா அவர்களே என்ன சொல்றதுன்னு தெரியாம இருந்தப்போ அவர்களுக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. நல்ல முயற்சி, அந்த கட்சியும் நல்லா வரட்டும். ஆனா இப்படி உழைக்காம பேசாம இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்றது புதுசா இருக்கு. இது கேளுங்க, இது கேட்க இல்ல, இதுக்கு மேல என்ன நான் சொல்றதுனே தெரியல. உழைக்காம இருக்கிற உழைக்காம, அதாவதுங்க இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி தாங்க, சி ஓட்டர் இந்தியா முழுக்க ஒரு நம்பகமான ஒரு இது. இந்தியா டுடே அவங்க ஒவ்வொரு பீரியடாவும் எடுக்கிறாங்க. இன்னொன்னு ஒப்பிட்டு வேற சொல்றாங்க, கடந்த முறையோட எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்ப இன்றைக்கு ஒரு நம்பகமான நிறுவனம் ஒரு 15% இப்படி, அதுவும் அவங்க எப்படி ஒப்பிடுவாங்கன்னா, இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடந்தா யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினே அப்படிதான் இருக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கானது அது இல்ல. இப்போ கடந்த அப்போ இப்படியாப்பட்ட நேரத்திலேயே அவங்க இப்போ ஒரு 15% வந்திருக்காங்கன்னா, நம்ம ஒரு உண்மையை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ல டிவிகேக்கு 15% பாதி உண்மையை தான் சொல்லியிருக்கோம். அவங்களே சீட் கன்வர்ஷன் டீடைல் இல்ல சார், சீட் கன்வர்ஷன் நமக்கே தெரியும் தலைவரே, அது 0 தான் இருக்கு. ஆமா தலைவரே, அது ஆனா இப்போ ஏன்னா ஒரு புது கட்சி, இப்போ நமக்கு இவ்வளவு நாள் இப்படி ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு டேட்டா பொதுவெளியில இல்ல. இப்ப நண்பர் கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெவ்வேறு சர்வே நம்ம பாக்குறோம். நம்ம நண்பர்கள் 2 ஒரு புள்ளியில இணைஞ்சிருச்சுல. நாங்க தனிச்சு போட்டி, நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் தனித்தே எலெக்ஷனை சந்திக்க போறோம்னு டிவிக்கு சொல்லியாச்சு. சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்துருச்சு. 2 ஒரு புள்ளியில இடைச்சிங்கன்னா 15%. பவர் சொல்ற மாதிரி 15-20 ஆகட்டும், 20-25 இல்லைங்கய்யா. அது ஐயா நான் இப்பவும் நான் நண்பர் கோட்டி சொன்னா நான் உடன்படுறேன். அவர் ஒரு வருஷம் அடிக்கிட்டு அந்த முகம்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா, இந்த தேர்தலில் அஇஅதிமுக என்கிற பெரிய கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெரிய கட்சி, இந்த மண்ணை 2 முறை ஆண்ட, இந்த மண்ணை பல முறை ஆண்ட 60 ஆண்டு கால அரசியல் செய்கிற கட்சிகளோடு மோதப்போவது விஜய் என்கிற முகம்தான், அந்த நபர் தான். தாவேகாங்கிற கட்சியோ தாவேகாவோட நிர்வாகிகளோ இல்ல. தமிழக அரசியல் திருவுரு அரசியல், அது ஒரு பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ். இந்த மண்ணில் ஐயா எம்ஜிஆருக்காக ஒரு வாக்கு விழுந்திருக்கு, ஐயா கலைஞருக்காக வாக்கு விழுந்திருக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்காக விழுந்திருக்கு. அதே போல இந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்ப நண்பர் குறிப்பிட்டார்ல, இடதுசாரி தோழர்கள் போல ஏழை எளியவர்கள் பக்கம் நின்றவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அவர்களால் தமிழ் மண்ணுக்கு ஏற்ற ஒரு பர்சனாலிட்டியை கட்ட முடியல. அப்படி கட்ட முடியாம போனதுனால தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஆளுகிற கட்சிகளே கூட தமிழ்நாட்டில் திணறாங்க. அப்படி பார்க்கிற பொழுது இந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் பதப்பட்ட, அதற்கு பக்குவப்பட்ட தமிழ் மண்ணில் நிச்சயமாக ஐயா விஜய்ங்கிற இந்த முகம் 2026 தேர்தலில்
இல்ல கரெக்ட். நீங்க ஒரு இடத்தை மிஸ் பண்றீங்களா? அது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு, இதுக்கு மேல அதனால லாபம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து உச்சத்தை தொட்டுருச்சு. ஐயா சேச்சுரேஷனுக்கு வருதா இல்லையாங்கிறதுலாம் ஐயா இப்பதான் சின்னம் கிடைச்சிருக்கு, இன்னும் தேர்தல் இருக்கு, பிரச்சாரம் இருக்கு, என்ன பண்ண போறாங்கிற விஷன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ங்கிற ஐயா அன்றாட பிரச்சனைகளை பேசுறது இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்னோட விஷன் என்ன, தமிழ்நாட்டை நான் எங்க கொண்டு போறேன் அப்படிங்கிற விஷன், அதெல்லாம் முன் வச்சு வரும்போது இன்னமும் காலம் வந்து இது ரொம்ப அவங்களுக்கு கணிசமாக பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் மட்டும் போதுமானது, ஒரு பிம்ப அரசியல் மட்டுமே போதுமானது. நீங்க வாழையாம அரசியல் பண்ணக்கூடிய திமுக அதிமுக மாதிரியான நடைமுறைகள் அவசியமற்றதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களே தாவேக்கா. இல்லை, அதாவது வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகிறோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கார், மற்ற கட்சிகள் மாதிரி இப்போ ஈவன் ஒரு மேடை பேச்சில் கூட வித்தியாசமான ஒரு விஷயங்கள்லாம் கையாளுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து இந்த பர்சனாலிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸில் வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை கலைஞரோ அவங்கெல்லாம் வந்து சும்மா ஏதோ 2 வருஷம் 3 வருஷத்தில் அந்த பர்சனாலிட்டி கிரியேட் ஆகலை. அவங்க வந்து தொடர்ந்து பல வருஷங்கள் பாடுபட்டு உருவாக்கின பர்சனாலிட்டி. அது ஆக்சுவலாக எடுத்த உடனெலாம் அதெல்லாம் வரலை. பல படங்களில் நடித்து கட்சிகளுக்காக பல ஆண்டுகள் உழைத்து கொள்கைக்காக தெருவா அலைஞ்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றி அலைஞ்சு பல வருடங்கள் பல தேர்தல்கள் பார்த்து வந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் அது. ஆக்சுவலாக அது வந்து எடுத்த உடனே இவருக்கு வந்துருமானா இவர் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார். அதனால் எதிர்பார்த்த அளவு ஆட்சி அப்படிங்கிற அளவுக்குலாம் அவர் செல்வாக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த 15-20 ஆகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த எலெக்ஷன்ஸில் கம்மி. இவர் இன்னும் உழைச்சி இன்னும் 2-3 வருஷம் ஒரு தேர்தல் 2 தேர்தல் பார்த்தாருன்னா அதுக்கப்புறம் வந்து கூடுதலான ஓட்டுக்கள் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் அந்த லெவலுக்குலாம் போவாரா, அவர் கீழே இறங்கி உழைப்பாரான்றதை இப்போ ஒரு கேள்வியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இந்த ஓட்டுற கருத்து கணிப்பே இது ஒரு ஐடியாவை சொல்கிறது தான். அது இப்போ அவங்க யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அவங்க அந்த கருத்து கணிப்பை ஆதரித்து எடுத்துப்பாங்க. ஆகா பிரமாதமான கருத்து கணிப்புன்ட்டு அதிமுக ஆட்கள் என்ன சொல்வார், அது அதிமுக ஆதரவு வந்ததுன்னா பிரமாதமான கருத்து கணிப்பு, அதிமுக தான் ஆட்சியை பிடிக்க போகுது, இது திமுக ஆதரவு வந்தால் திமுக ஆட்கள் அதை சொல்லிட்டு போவாங்க. அதனால் வந்து இது வந்து கட்சிகளை பொறுத்த விஷயம்தான். வலதுசாரிகள் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, திமுக ஆதரவு மொத்தமாக அந்த அணிக்கே 22% தான் இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அதை திமுக ஆட்கள் எப்படி எடுத்துப்பாங்க, இது வந்து யார் சொல்கிற கருத்து கணிப்புன்னுவாங்க. இப்போ ஓட்டருக்கு நீங்கள் அந்த முத்திரையை குத்த முடியுமானா குத்த முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, அது வந்து வட மாநிலத்தில் இருக்க ஒரு அமைப்பு எடுக்கிறது. அந்த அமைப்பே வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் தப்பாக சொல்லிட்டாங்க. அந்த அமைப்போட நிறுவனரோ டைரக்டரோ ஒரு கண்ணீர் விட்டார், நான் பண்ணது ரொம்ப தப்பாக போயிடுச்சுன்னு ஒரு. ஆனால் அப்போனா அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது பாருங்க. அதாவது நான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம எடுத்த சர்வே தப்பாக போயிடுச்சுன்னு அழறாருன்னா அவர் வந்து அந்த வேலையை வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் செய்கிறவரா நம்ம பார்க்கலாம். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் செய்யறதுல வந்து ஒரு தவறு ஒருத்தர் அழறாரு வருத்தப்படுறாருன்னா அவர் உண்மையாகவே அதுக்காக பாடுபடுறாரு, நேர்மையாக செயல்படுறாரு. அப்போ இந்த விஷயத்தை வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து நம்ம நேர்மையாக கூட எடுத்துக்கலாம். அது நான் இப்படி சொன்னால் உடனே இது திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது அதான் இப்படி சொல்கிறாருன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. நான் பொதுவாக ஓட்டரோட கருத்து கணிப்பை சொல்கிறேன். நான் இதுவே அதிமுக ஆதரவாக இருந்தாலும் நான் இதே மாதிரி தான் சொல்வேன். அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனர் அவர் வந்து ஒழுங்காக எடுக்கிறார்ன்ற ஒரு அடிப்படையில் வந்து நம்ம இதை ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜயுடைய செல்வாக்கு இருக்குல்ல, அது வந்து எம்ஜிஆருடைய எல்லாம் ஒப்பிடவே முடியாது, கலைஞரோட ஒப்பிட முடியாது, ஜெயலலிதாவோடையும் ஒப்பிட முடியாது. அப்படிலாம் ஒப்பிட்டா அது வந்து அவங்க ஒப்பிடுறவங்களோட அரசியல் புரிதலை பற்றி நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். திரு சாமிநாதன், எந்த விதமான கூட்டணி பலமும் இல்லாம ஒரு 15% இப்பவே வாங்க முடியுது, விஜய்ன்ற அந்த ஒரு பிம்பம் மட்டுமே போதுமானதா இருக்கு அப்படின்னா கூட்டணி அமைப்பதற்கு திமுகவும் அதிமுகவும் மெனக்கெடுவது மாதிரியான நடைமுறைகளை தாவேகாவும் மெனக்கெட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாரே திரு பெருமாள்மணி. இல்ல சார், மெனக்கெட்டால் மட்டும்தான் இந்த 15% இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 15% என்பது முதல்ல ஓட்டு போடக்கூடியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், இது போன்ற ஓட்டுகள் தான் இப்ப இந்த 15% நம்ம பாக்குறது. பட் அது காணாதில்ல, அது மட்டுமே போதாதில்ல ஒரு தேர்தலில் வெற்றி என்பதற்கு. அப்ப விஜய் கடுமையாக முதல்ல உழைக்கணும், களத்துக்கு வரணும், இன்னுமே அதிகமா உழைக்கணும். அண்ணன் பெருமாள்மணி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, தேர்தல் வருகிற பொழுது பிரச்சாரம் வரும், அது வரும், நிறைய விஷயங்கள் அடுக்குறாங்க. இன்னும் ஜனநாயகன் வர வேண்டியிருக்கு, சிபிஐ விசாரணை போக வேண்டியிருக்கு, அதையும் நம்ம அடுக்க வேண்டியிருக்கு. அப்படி நிறைய அவங்களுக்கு நெருக்கடிகளும் நிறைய இருக்கு. அவரே சினிமா விட்டு வெளியே வந்து அரசியல் வந்துட்டாரு சுவாமி, அவரே சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. எங்க விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு தான் ஜனநாயகன் பிரச்சனை, தாவேகா தலைவர் விஜய்க்கு ஜனநாயகன் ஒண்ணுமே இல்லை. அவங்க ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்கள் ஆயிட்டாங்க, ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு விஜய் ரசிகரை போய் பார்த்து நீ ஜனநாயகனுக்கு தயாராகிறியா இல்ல அடுத்து வர தேர்தலுக்கு தயாராகிறியான்னா விஜய் ரசிகர் என்ன சொல்லுவாருன்னா நான் தேர்தலுக்கு தான் தயாராகிறேன்னு சொல்லுவாரு.
அதனால அவர் கவலைப்படாத, நிச்சயம். அவர் ரசிகர்கள் கவலைப்படாத ஜனநாயகம் பற்றி தமிழ் அறிவு சமூகம் இவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. இல்ல இவ்வளவு புரிதலோட நிச்சயமா சார், ரொம்ப முக்கியமா ஆக்சுவலா இன்னும் வரல. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கே தவிர அவங்க முற்றிலும் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டாங்கன்னா இல்ல. இன்னும் போயிட்டு இருக்கு ப்ராசஸ். இன்னும் ரசிகர்களா தான் இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் மாறி இருக்கலாம். அதனால வந்து இன்னொன்னு இருக்கு சார், விஜய் ரசிகர்கள் கன்சால்டேட் ஆறாங்க வச்சுக்கோங்க. அது வந்து பல பேர் பேச மாட்டாங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஏதோ விஜய் பின்னாடி போயிட்டாங்களா? அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அவங்க ரசிகர்களான இளைஞர்கள் போவாங்க. பட் கவுண்டர் கன்சால்டேஷன் இருக்குல்ல, அஜய் ரசிகர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களும் இளைஞர்கள் தானே, அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அது ஒரு கேள்விக்குறி தானே. சாமி முடிங்க, இடைவேளைக்கு போறேன். தமிழகம் முழுவதும் விசில் சின்னம் கிடைத்ததற்கு ஒட்டப்பட்ட போஸ்டர்களை விட தடை அதை உடைன்னு ஜனநாயகம் படத்துக்கு ஒட்டிருக்க போஸ்டர்கள் தான் அதிகமா இருக்கு. விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து, விஜய் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து, தாவேகால இருந்து எல்லாருமே ஒட்டி இருக்கக்கூடிய போஸ்டர் நீங்க விசில் சின்னம் கிடைச்சதை வரைந்திருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கையோட நம்ம டிராவல் பண்ணா சவுத் ஃபுல்லா பார்த்ததுல பெரும்பாலான போஸ்டர்கள் ஜனநாயகம்னு போட்டு தடை அதை உடை, தலைவருக்கு தடை புதுசல்ல அப்படின்னு அவங்க பொருத்தி பார்க்கிறதே ஜனநாயகனோடு தான் பொருத்தி பார்க்கிறாங்க. அதுதான் கலை யதார்த்தமா இருக்குங்கிறத பெருமாள் நன்றி வந்தோம் சுட்டிக்காட்ட. திருக்கோட்டி, விஜயால கூட்டணி அமைக்க முடியல, அவர் முகத்தை மட்டும் நம்பி தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறீங்க. இன்னொரு புறத்துல இவங்க சொல்ற பிளாக்மெயில் கூட்டணி இயல்பா வந்து அந்த கூட்டணி ஒண்ணு சேராம இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில அது ஜெல்லாகலைன்னா ரெண்டும் ஒரே தராசுல வைக்கிற, ரெண்டு தட்டுல வைக்கிற ஒரே மாதிரியான நிலைமை தானே. இதுல என்ன கூடுதல் அட்வான்டேஜ் அதிமுக பாஜக கிடைச்சிட போது தாவேகாவை விட? அதாவது சார், இப்போ இன்னைக்கு சி ஓட்டர் கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா 15% சொல்லியிருக்காங்க. இந்த 15% அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுகலேருந்து ஒரு 3-4%, அதே மாதிரி திமுகலேருந்து ஒரு 3% போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, சமமாக எடுக்கிறாரு, இல்லை ஒன்றுத்தில் கொஞ்சம் கூட ஒன்றுத்தில் கொஞ்சம் கம்மி எடுத்துக்கிறாரு. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஓட்டு எடுப்பார், எல்லா கட்சியிலேருந்தும் எடுப்பார். அப்போ எல்லா கட்சியிலேருந்து எடுக்கும்போது அவர் ஒரு பெரிய சேஞ்ச் வராது. ஏன்னா இந்த 15% வந்துட்டு நிறைய பேர் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் மக்கள் நல கூட்டணி எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதிகமாக 20% போயிருக்கிறாங்க மக்கள் நல கூட்டணி மூலிமா. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அப்போவுமே வந்து ஏதோ ஒரு திராவிட கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ அதிமுக ஆட்சி வந்தது இல்லை. நீங்கள் கமல் அவர்கள் போட்டிட்டார், 8 விழுக்காடு வாக்கு பிரித்தார். இல்லை போன தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு பெறுறாரு. அப்போ என்னன்னா, அந்த 1-2 இருக்கு பாருங்க, அந்த 1-2க்குள்ளே இருக்கிற அது வந்து 30-40% அவங்க அடிக்குவாங்க தேர்தலில். 8லேருந்து 15க்குள்ளே இருக்கிறவங்க 3வது 4வது இடத்துக்கு போட்டுக்கோங்க. ஒருவேளை அவர் 25 வந்தாலும் சதவீதம் 3வது இடம் தான் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன உண்மைன்னா, 0ன்னு கொடுத்துருக்காங்க சி ஓட்டர். அதில் ஒரே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. விஜய் அவர்கள் 232 தொகுதியில் எங்கே போய் நின்னாலும் ஜெயிப்பார். இந்த 33வது தொகுதி கொளத்தூர், 234வது தொகுதி எடப்பாடி. இந்த 2 தொகுதியில் போய் விஜய் நின்னா, இல்லை கரூரையே சேர்த்துக்காங்க, செந்தில் பாலாஜி எதிர்த்து இவர் போய் நின்னார்னா இவர் ஜெயிக்கிறதே சிக்கல். இதுதான் யதார்த்தம். ஏன்னா இவர் கையில் வச்சிருக்கிறது 15, அவர் பிராண்டு. விஜயே போய் நின்னாலும் 45% போது அவங்களும் அந்த 45-50% வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா முதல்வர் வேட்பாளர் ஆல்ரெடி முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இதெல்லாம் கலை யதார்த்தம். அப்போ அந்த அடிப்படை அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க. அதுலேயே இன்னொரு பிரச்சனை. இன்னொன்று வந்து பிரியன் சாருக்கும் ஐயா நண்பர் சுவாமிநாதனுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஐயா பெருமாள் மணி வந்து ரசிகர்களை வந்து தொண்டராக மாறிட்டாங்க, அவங்க நல்லா வராங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொல்றாரு. இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்போ இந்த மாதிரி அரசியல் ரீதியாக எடுக்க ப்ராசஸ் ஏதோ முயற்சி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னும் போது அந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக பாவம் அவங்க ரசிகர்களாகவே இருக்கிறாங்க, தொண்டர்கள்லாம் இன்னும் மாறல. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா, பூத் லெவல் ஏஜென்ட் எல்லா கட்சியிலையும் போட்டிருக்காங்க. இந்த கட்சியில் இன்னும் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதை தாண்டி ஐடி விங்குக்கு பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது அந்த பூத் வாரியாக சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மக்களை போய் சந்திக்கிற வேலை, பேரை சேருங்க ஓட்டர்ஸ் ரோலில், அதுக்கப்புறம் உங்களுக்கு பூத்தில் இந்த மாதிரி டவுட் எல்லாம் இருந்தால் நாங்கள் சரி செய்வோம்னு செஞ்சிடறோம். அப்போ என்னென்னா, திருப்பி நம்ம என்ன பார்க்குறோன்னா, களத்தில் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட், சீன் சிச்சுவேஷன்ல கிரவுண்ட்ல இல்ல. அப்ப ஐயா பெருமாள் மணி சார் சொன்ன மாதிரி அந்த பாப்புலாரிட்டி பிராண்ட் இருக்கு பாருங்க, முழுக்க அதை வச்சே தான் அவங்க அரசியல் பண்ண போறாங்க. அடுத்ததும் அவங்க அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு. பெருமாள் மணி கொஞ்சம் உடைச்சே பேசலாம். இந்த 15%, 20%, 25% வரைக்கும் கூட வரட்டும் அடுத்த சில மாதங்கள்ல. இது விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் மக்களுடைய வாக்கு சதவீதமாக வச்சுக்கலாம். ஆனா அந்த 15, 20, 25 அப்படியே கொண்டாந்து வாக்களிக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல, கட்சி கட்டமைப்பு இருக்கு, அங்க தொடங்கி பூத் கமிட்டி வரைக்குமான வேலைகள்ல
இது அப்படியே கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க எல்லாரும் அதை பேசுறாங்க. கோட்டீஸ்வரன் பேசுறாங்க, அந்த கட்டமைப்பு பத்தி சாமிநாதன் பேசுறாங்க. அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து அர்பன்ல வந்து தேவைங்க, ரூரல்ல வந்து தேவைங்கய்யா. ரூரல்ல வந்து நீங்க திரும்ப திரும்ப போய் கேட்கறது பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. ஆனா அர்பன்லயோ செமி அர்பன்லயோ மக்கள் வந்து நேரடியா நம்மளே இருக்கோம், நம்ம நேரடியா போறோம், வாக்குச்சாவடிக்கு போறோம், வாக்களிக்கும், வந்துடுறோம். இப்ப என்னன்னா இந்த கட்டமைப்பை வந்து நம்ம ரொம்ப ஊதி ரொம்ப பெருசா குளோரிஃபை பண்றோம். ஐயா சீமான் எடுத்துக்கங்க, பெரிய அளவுல கட்டமைப்பு இல்லை, ஐயாவோட தனிப்பட்ட செல்வாக்கு தான், இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அவர் இன்றைக்கு 9% வாக்குகள்ல வந்து நிற்கிறார். அப்ப என்னன்னா இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து இப்ப நான் ஒரு வாக்காளர் தான். நாம பேசுற 15, 20, 28 இல்லங்கய்யா, பேன் தமிழ்நாடா அர்பன் செமி அர்பன் மட்டுமா? இல்ல, பேன் தமிழ்நாடு தாங்கய்யா. அதனாலதான் நான் அதை உடைச்சு சொல்றேன். என்னன்னா இன்னமும் சொல்ல போனா ஐயா விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து படித்த எலைட் வாக்காளர்கள், நகர்ப்புற வாக்காளர்கள், செமி அர்பன் வாக்காளர்கள் வந்து அரசியல் கட்சியோட நேரடி வழிநடத்துதெல்லாம் வாக்குச்சாவடிக்கு வரல. கமலஹாசனுக்கு அப்படிதானே அவங்க சார். நான் இது வந்து நீங்க களத்துல புரிஞ்சுக்கலாம் சார். இப்ப நம்ம போறோம், காலையில எந்திக்கிறோம், இத்தனை மணிக்கு நம்ம போய் வாக்குச்சாவடிக்கு போகணும்னு நினைப்போம், போய் வாக்குச்சாவடிக்கு வாக்களிச்சிருவோம். ஆனால் கிராமப்புறங்கள்ல இந்த கட்சியினருக்கும் வாக்காளர்களுக்குமான உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு. அதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல. தமிழ்நாடு ஒரு நகர்ப்புறமான ஒரு மாநிலம். ஐயா விஜய்க்கு இருக்கிற வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் பெண்கள் வாக்குகள். பெண்கள் கையில ஒரு மொபைல் இருக்கு. இன்னைக்கு அதன் மூலம் அவர் ஒரு இணையதள கால அரசியல்வாதியா இருக்காரு. அவருடைய கொள்கையா இருக்கட்டும், சின்னமா இருக்கட்டும், எங்க விசில் சின்னம் எப்படிங்க அறிவிக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்கள்ல தமிழ்நாட்டோட மூளை முடுக்குக்கெல்லாம் போய் சேருது. அப்ப நம்ம ரெஸ்பான்ஸே எடுத்துடுறோம்ல, அவங்க விசில் ஊதுறதே நமக்கு விஷுவலா வந்துருது. அப்போ நாம வந்து ஒரு 50-60 ஆண்டு காலுக்கு முந்தைய அரசியல்ல இல்ல, இன்றைக்கு இந்த கட்டமைப்பு என்பதெல்லாம் மிகவும் பெரிதாக்கப்படுகிற பிம்பமே அன்றி வேறு இல்லை. ஓகே, பிரியன் சார் குறிப்பிட்டீங்க. அதாவது ரூரல் வேற, அர்பன் வேற, செமி அர்பன் வேறன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா கட்டமைப்பு எங்க தேவையா இருக்குன்னா அர்பன்ல தான் தேவையா இருக்கு, கிராமத்துல தேவையே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, கிராமத்துல வந்து ஒரு எலெக்ஷன்னா திருவிழா மாதிரி, ஒருத்தர் ஓட்டு போட போனா என்டையர் கிராமமும் போய் ஓட்டு போடும். அங்க யாருமே அந்த கிராமத்துல இருக்கணும் சொல்ல வேண்டியது இல்ல. எவரிபடி ரோஸ் இன்னைக்கு போலின்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே. அது வந்து கன்சால்டேட் ஆகி ஓட்டு போட போயிடுவாங்க. நகரத்துல வந்து ஓட்டு போட வைக்கிறதே பெரிய விஷயம். அங்கதான் கட்டுமானம் முக்கியம். ஆக்சுவலா அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நகரத்துல இருக்கிற இல்ல செமி அர்பன்ல இருக்கிற ஒருத்தர் விஜய்க்கு வாக்களிக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா அவருக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது, அவர் நேரா போய் விஜய்க்கு மட்டுமே வாக்களிச்சிருவாரு. கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து விஜய்க்கு வாக்களிக்கணும்னு அவர் நினைச்சு விருப்பப்பட்டா கூட அவரை புஷ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு மெக்கானிசம் கட்டமைப்பு தேவைன்னு அவர் கொண்டு வந்து. கிராமத்துல புஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அங்கதான் கிராமத்துல தான் வாலண்டியரா வந்து போட்டுருவான். நகரத்துல வந்து 53% லாஸ்ட் டைம் மெட்ராஸ். அப்ப அந்த கட்டமைப்பு பதிவு மெட்ராஸ்ல வாக்குப்பதிவு 53%, நகரத்துல 53%. ஏன் வந்து அந்த கட்டமைப்பு ஏன் அவங்கள வாக்களிக்க கொண்டு வரல? தமிழ்நாட்டோட ஆவரேஜ் என்ன 73%, மெட்ராஸ்ல 53%. கரூருக்கு ஏன் 80க்கு போகுது, சென்னை ஏன் 40? இல்ல நீங்க கட்டமைப்பு இன்னும் வேலை செய்யல. இல்ல ஒரு செகண்ட் சார், அதான் நான் சொல்றேன். ஒரே ஒரு செகண்ட், இந்த கட்டமைப்பு வேலை செய்யல. கட்டமைப்பு சென்னைக்கு தான் தேவை, மதுரைக்கு தான் தேவை. இவ்வளவு நாள் அது வேலை செய்யலன்னு கேக்குறேன். இவ்வளவு நாளா சொல்லுங்க, பேசுறது புரியணும். புரியுங்க. பிரியன் சார் சொல்றது என்னன்னா 53% கூட இருக்கட்டும், 40 கூட அது ஆகட்டும். அந்த 40 நடக்கிறதுக்கோ 53 நடக்கிறதுக்கோ ஒரு கட்டமைப்பு வேணும். ஐயா அதுதான் நடக்க ஒரு செகண்ட், 70 கூட நடக்கட்டும், கிராமங்கள்ல 70 இருக்கட்டும், 80 கூட நடக்கட்டும். அந்த 80 நடக்கிறதுல பெரும்பாலானவை இயல்பாகவே நடக்குது. அதுதான் அவர் சொல்றாரு. ஐயா நான் அவரோட முரண்படுறேன். அது அப்படி கட்டமைப்பு உண்மையிலே வலிமையா இருந்திருந்தா நகர்ப்புறங்களையும் வாக்கு சதவீதம் ஏறி வந்திருக்கணும். நீங்களே முரண்படுறீங்க. இல்லங்க, கட்டமைப்பு நீங்க சொல்றதுல நான் என்ன சொல்றேன், கட்டமைப்பை நீங்க ஊதி பெரிதாக்குறீங்க. கட்டமைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருந்தா நகர்ப்புற வாக்குகளும் கிராமப்புறத்தை மாதிரி எந்திச்சு வந்திருக்கணும். கேள்வி ரொம்ப எளிதானது, ரொம்ப வெளிப்படையானது. நீங்க இங்க 50, 40, 30 கூட போல் ஆகட்டும் சார். அந்த 30 போல் ஆகிறதுக்கு ஒரு புஷிங் தேவை. அர்பன் ஓட்டர் இண்டிவிஜுவல் ஓட்டருங்க, அவனை யாருங்க அவர் முரண்படுறாரு? அவன் இண்டிவிஜுவல் ஓட்டருங்க. நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டர், அவனை நீங்க ஆட்டோ கொண்டு வாசல்ல விட்டு. சரி ஓகே, நான் ரெண்டு பேர்ட்ட ஓட்டிங் பேட்டர்னே நீங்க மாத்தி பேசுறீங்க. திரு சாமிநாதன், நகர்ப்புறத்துல கட்சி கட்டமைப்பு தேவையில்லை, கிராமப்புறத்துல தான் கட்சி கட்டமைப்பு தேவை அப்படின்றது திரு பெருமாள்மணி வாதம். முரண்பட்டாங்க பிரியன் சாரும் கோட்டீஸ்வரனும். சுருக்கமா சார், நகரமோ கிராமமோ எங்க இருந்தாலும் ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிற பொழுதுதான் அது வந்து ஓட்டா வந்து பதிவாகும் சார். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன்.
தமிழ்நாட்டுல மொத்தம் 12,525 கிராம ஊராட்சிகள் இருக்கு சார். இந்த கிராமங்கள் எல்லாம் 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு வகையில இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர் இவங்களோட சேர்ந்து தொடர்புடைய ஒரு வேலை பணிகள்ல தான் இருப்பாங்க. அவங்க தான் இந்த வேலைக்கு ஆட்களை அழைச்சிட்டு போறது, சம்பளம் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் இணைய வழியா வந்தாலும் கூட, அக்கௌண்ட்ல வந்தாலும் கூட. பட் அவங்களோட தேவை அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் தான் நீங்க கிரவுண்ட்ல இருக்காங்க. கட்டமைப்பு கிராம பகுதியில் அவர்களுக்கு வலுவா இருக்கு. நகரப்பகுதியில் ஏற்கனவே தாவேக்கா வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. 2022 நடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற பொழுதே புதுக்கோட்டையில ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்க, வாலாஜாப்பேட்டை, குமாரபாளையம் ஜெயிச்சிருக்காங்க. பட் கிராமம் நகரம்னு வித்தியாசம் இல்லாம எல்லா பக்கமும் களப்பணி செய்யணும். விஜய் களத்துக்கு வந்தால் மட்டும்தான், முழு மூச்சா இறங்கினா மட்டும்தான் மும்முனை போட்டியாக மாறும். ஓகே, கொட்டி சுருக்கமா. சிட்டியில் வந்து ஓட்டு போட வர்றதுலன்ற ஒரு அவலம் தான். அது நிறைய நேரம் என்னென்னா, அன்றைக்கி ஒரு நாள் லீவ் கொடுத்தா வீட்டில் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா, எதுக்கு நான் அந்த ஒரு பக்குவம் இருக்குது. இது டெல்லி, பாம்பே எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா, கட்டமைப்பு இருக்கோ இல்லையோ, நம்ம படையப்பா படத்தில் ரஜினி சார் சொல்லுவார், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அதான் அதே விஜயில் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒன்று சொல்லுவார், அதிகமாக ஆசைப்பட்ட ஆம்பளையும் அதிகமாக கோவப்பட்ட பொம்பளையும் உருப்பட்டதா சரியே இல்லைன்னு. அதையும் சேர்த்து நீங்கள் ரீட் பண்ணுங்க. அதுதான் அதிகமாக ஆசைப்பட்ட ஆம்பளை வந்து அது கிளைமேக்ஸ் பார்த்துக்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேச நிறைவு அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான